வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ நம்ம ஃபிஷ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஃபிஷ் வச்சு எல்லோரும் பொரிச்சிட்டு பிரியாணி பண்ணுவாங்க. நான் இப்போ சாதத்தை வடித்து எடுத்து நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காட்டுறேன். ஃபிஷ் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்: பாசுமதி ரைஸ் 4 அலாக்கு எடுத்திருக்கேன். இப்போ அதை ஒரு அரை மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். மீன் வெள்ளை தேங்காய் பாறை. இது நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி அழகாக முள் எடுத்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் நடு முள் மட்டும்தான் இருக்கும். அதனால் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அரைக்க தேவையான பொருட்கள்: 5 பச்சை மிளகாய், ஒரு 12 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன், 2 முந்திரி, பட்டை சின்ன சின்ன பீஸாக இருக்கிறத ஒரு 4 பீஸ் வச்சுருக்கேன், நட்சத்திர பட்டை ஒரு 3, 4 ஏலக்காய், அரை ஸ்பூன் தனியா, வெங்காயம் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி 1 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 லெமன் வச்சுருக்கேன், தேவையான அளவு எண்ணெய், கொத்தமல்லி தேவையான அளவு, 2 ஸ்பூன் நெய், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், புதினா தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ நம்ம மீனை மசாலா போட்டு பெரட்டி எடுத்துடலாம். ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம், வெறும் மிளகாத்தூள் இதை எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை அளவு, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு. இப்போ ஒரு லெமன் புழிஞ்சிருக்கேன். இதை நம்ம இதில் மசாலாவில் போட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நம்ம கலக்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மசாலாவை கலக்கிட்டு இந்த மீன் மேலே நல்லா தடவி எடுத்து வச்சுருவோம். பாருங்கள், இந்த மாதிரி மசாலா தடவி ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி பவுலில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மசாலா நல்லா தடவி இதை நம்ம பிரியாணி தாளித்து ரெடி பண்ணுற வரைக்கும் இது ஊறிட்டு இருக்கட்டும். பாருங்கள், இது 20 நிமிஷம் இது இப்படியே இந்த மசாலாவில் ஊறட்டும். இப்போ நம்ம லைட்டாக 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு பாருங்கள், இதில் ஒரு பீஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை தாளிக்கும் போது போட்டுக்கலாம். இப்போ இது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ தனியா, முந்திரி, இந்த காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் போட்டுடலாம். இது கொஞ்சம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இது இப்போ நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சாதத்தை வடித்து எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம அளவு தேவையில்லை. கொஞ்சம் நிறையவே தண்ணி விட்டு நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்த உடனே நம்ம அரிசி போடுவோம். பாருங்கள், இந்த ரைஸுக்கு மட்டும் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சம் போட்டுருவோம். இது இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம அரிசி போட்டுக்கலாம். மசாலாவுக்கு நம்ம வறுத்து வச்சுருக்கோம், அதோடவே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ தண்ணி இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம இந்த அரிசியை போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 3/4 வேக்காடு வெந்தவுடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கையில் பிடிச்சி பார்த்திங்கன்னா பாதி முக்கால் தான் வெந்திருக்கணும். அந்த அளவுக்கு இருக்கும்போது இதை வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி நல்லா வடிச்சிருங்க. இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம பிரியாணிக்கு தாளிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 4 ஸ்பூன் வர மாதிரி, இதில் ஸ்பூன் கணக்கு பார்த்திங்கன்னா இதில் 4 ஸ்பூன் வரும். அந்தளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. பாருங்கள், இந்த பட்டை, நட்சத்திர பட்டை, ஏலக்காய் இது வரைக்கும் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ நம்ம இதில் வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை இந்த வெங்காயத்தில் நம்ம சேர்த்துடலாம். இந்த மசாலாவோடு சேர்த்து இந்த மஞ்சத்தூளும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் இதை வதக்கிடணும்.
இப்போ நம்ம பிரியாணிக்கு மொத்தமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு கொஞ்ச நேரம் ஹையில் வச்சு இந்த மசாலா அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் இது நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதித்தோடனே இதை இறக்கி பக்கத்தில் வச்சிடலாம். பாருங்கள், இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். இந்த அரை ஸ்பூன் அளவு நெய் போட்டுக்கலாம். அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு இதில் ரைஸை போட்டுருங்க. இப்போ இந்த மசாலாவை இது மேலே போட்டுருங்க. இப்போ பாருங்கள், இதுக்கு மேலே இந்த மீனை வந்து வச்சிடலாம். பாருங்கள், இந்த லெமன் வந்து லைட்டாக இப்படி போட்டுருங்க. மீனோட ஸ்மெல் வந்து வராமல் இருக்கும். அதனால தான் அது மேலே வந்து நான் லெமன் போட்டேன். இப்போ மறுபடியும் நம்ம வந்து ரைஸ் மேலே போட்டுடலாம். இப்போ இந்த லெமன் வந்து இதுக்கு மேலேயும் நம்ம போட்டுருவோம். போட்டுட்டு மேலே மறுபடியும் ரைஸ் போட்டுடலாம். இப்போ இதுக்கு மேலே இந்த தக்காளியை வந்து நம்ம போட்டுருவோம். இந்த மசாலாவை நம்ம இதில் போட்டுருவோம். இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம், இந்த நெய் வந்து எல்லாத்தையும் போட்டுருவோம். மேலே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். இது இந்த மாதிரி சிம்லையே இருக்கட்டும். சிம்லையே வச்சு ஒரு 10 நிமிஷம் இப்படி மூடிடலாம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பொறுமையாக சைடில் கரண்டி விட்டு இந்த மாதிரி கலர்னிங்கன்னா இங்கே பாருங்கள், மீன் வந்து நல்லா வெந்திருக்கும். இப்படி ரொம்ப பொறுமையாக கலரிக்கங்க. அப்போ தான் வந்து உடையாமல் இருக்கும். பாருங்கள், ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். சூப்பரான சுவையான ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.